உலகத்தின் வெளிச்சம் அற்புத ஊழியங்கள் வழங்கும் அற்புத சுகமளிக்கும் நேரம். உலகத்தின் வெளிச்சம் அற்புத சுகமளிக்கும் ஊழியத்தின் மூலமாக அற்புத சுகமளிக்கும் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன், அழைக்கிறேன். யோவான் 5:1-8 வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாயில் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கிய பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாக்கி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குணமாக்கியவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றான். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக அந்த பெதஸ்தா குளத்தண்டே படுத்து கிடக்கிறான். அவன் எத்தனை வயதில் போய் அங்கே படுத்தான் என்று அது குறிப்பிடப்படவில்லை. திருமணத்துக்கு முன்பாக போய் படுத்திருந்தான். ஆனால் தாய் தகப்பர்கள் பராமரித்திருப்பார்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விட்டுருப்பாங்க. திருமணம் முடிஞ்ச ஒரு மனைவியோட போய் படுத்திருந்தான்னா மனைவி ஒரு நாள் 2 நாள் ஓடி ஓடி பார்த்துட்டு விட்டுருப்பாங்க. பிள்ளைகள் இருந்தால் கூட பிள்ளைகள் ஒரு நாள் 2 நாள் ஓடி வந்து பார்த்துட்டு விட்டுருப்பாங்க. தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, விருந்தும் மருந்தும் 3 நாள். விருந்து 3 நாளுக்கு பின் கசக்க ஆரம்பித்து விடும். மருந்து 3 நாளைக்குள் குணமாக்கவில்லை என்றால் மருந்து மீது நமக்கு கசப்பு வந்துவிடும், கசப்பான மருந்தாக இருந்தால் கூட. அதுபோல இங்கே ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக படுக்கையிலே கிடக்கிறான். இவனுக்கு சாப்பிட வேண்டும், சாப்பிட்டு கழிய வேண்டும். இவனுக்கு உதவி செய்வதற்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, உற்றார் உறவினர் இல்லை. தனியாக கடந்து கொண்டிருக்கிறான். 1 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, 6 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 38 வருடங்கள். நினைத்து பாருங்கள். 38 வருடத்தில் ஒரு 2 தலைமுறை புறப்பட்டு விடும். ஒரு தலைமுறை முடிந்து அடுத்த தலைமுறை வந்துவிடும். அந்த 38 ஆண்டுகளாக ஒரு மனிதன் படுக்கிறான். அந்த மனிதன் கிடைக்கிற சோத்துக்காக படுத்திருக்கிறானா, இல்லை சாவு வரும் என்று பார்த்திருக்கிறானா? ஆனால் குணமளிக்க வேண்டும் என்றால் குளத்தில் போய் இறங்க வேண்டும். தேவதூதன், சுகமளிக்கும் தேவதூதன் அந்த பெதஸ்தா குளத்தை கலக்கும் போது எவன் முதலில் போய் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் குணமாவான். அவர் சொல்கிறான், இயேசு பார்ப்பை கேட்கிறார், 38 வயசமாக இருப்பேன், ஏன் நீ குணமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஏனால் விருப்பம் இல்லாத ஒரு மனிதனை கடவுளே பக்கத்தில் வந்து கூட காப்பாற்ற முடியாது. அதனால தான் இயேசு கேட்ட கேள்வி, குணமாக விரும்புகிறாயா? இன்றும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், படுக்கையில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறார். 38 ஆண்டுகள் இருக்க முடியாது, 3 மாதங்கள் இருக்கலாம், 6 மாதங்கள் இருக்கலாம், 1 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு செலுத்திவிடும், படுக்கை புண் வந்துவிடும். எப்படி சமாளிப்பது தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு மனிதனை 38 வருடங்களாக படுத்து கிடக்கிறான். யாருடைய உதவி இல்லாமல் படுத்து கிடக்கிறான். அவனுக்கு அவனே உதவி செய்ய வேண்டும், எழும்ப முடியாது. அவனை சாப்பாடு உள்ள உதவி செய்ய வேண்டும், மலஞ்சலம் போனால் மற்றவர்கள் கிளீன் செய்ய வேண்டும். ஆனால் உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவனை அந்த பெதஸ்தா குளம் தேவதூதர்கள் வந்து அந்த பெதஸ்தா குளத்தை கலக்கும் போது அவனை கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை, என்னை கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை. இதோ படுக்கையில் நோயாளியாக இருக்கிறேன், என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை இயேசு பார்க்கிறார். உங்களை இயேசு பார்க்கிறார். உங்களை அந்த வியாதியிலிருந்து இப்போது சுகமாக்குகிறார். சாத்தானின் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறார். சரீர பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறார். அந்தகார வல்லமையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். உங்கள் சரீரத்தை பால்படுத்திக் கொண்டிருக்கிற பிசாசின் கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். பிசாசின் சங்கிலிகளிலிருந்து விடுவிக்கிறார்.
அந்தகார வல்லமையிலிருந்து விடுவிக்கிறார். தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். உனக்கு யாரும் துணை இல்லை என்று நீ சொல்கிறாயா, நினைக்கிறாயா? இப்போது பார், தேவனுடைய தூதர்கள் இன்று இரவு உன்னை சந்திக்கிறார்கள். இன்று இரவு உன்னை சந்திக்கிறார்கள். உன்னுடைய நோய்களை எல்லாம் அவர்கள் தங்கள் கைகளை நீட்டி குணமாக்குகிறார்கள். படுக்கையில் இருக்கிற நீ எழுந்து நடா என்று சொல்கிறார்கள். தேவதூதர்களே, உதவியை கேட்டு பெறுங்கள். நீ கேட்காமலே அந்த தேவதூதன் வருகிறார். எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, இதோ மருத்துவரைக்கு பணம் இல்லை, மருந்துக்கு பணம் இல்லை, நான் என்ன செய்வது? அரசு மருத்துவரை பார்க்க போனால் 60 வயசு ஆயிடுச்சு இல்ல, இனி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? 60 வயசுக்கு மேல் வாழக்கூடாது என்று இந்த உலகம் சொல்கிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 120 ஆண்டுகள். 120 ஆண்டுகள். இந்த 120 ஆண்டுகளும் நீ சுற்றி திரிந்து நடமாட வேண்டும், வாழ வேண்டும். உன்னுடைய 4 தலைமுறை பிள்ளைகளை நீ காண வேண்டும், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண வேண்டும், பிள்ளைகளின் பேர பிள்ளைகளின் திருமணத்தை காண வேண்டும். அப்படி இயேசு விரும்புகிறார். ஜீவனை விரும்புகிறார், ஜீவ விருட்சத்தை விரும்புகிறார், ஜீவ நதியை விரும்புகிறார். நீ ஜீவ நதியை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இதோ நான் முடியாமல் கிடக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லுகிற உன்னை பார்த்து இப்போது இயேசு தொடுகிறார். தன்னுடைய ஆணி பாய்ந்த கரங்களினால் உன்னை தொடுகிறார், தொட்டு தூக்குகிறார். அன்று எப்படி நாயின் ஒரு விதவையின் மகனை பாடைய தொட்ட மாத்திரத்திலே இயேசுவிடமிருந்து ஜீவன் பாய்ந்து அந்த படுக்கையில் இருந்த வாலிபனை எழுப்பி பேச வைத்ததோ, அதே வல்லமை இப்போது உன்னை தொடுகிறது, உன்னை தொடுகிறது, உன்னை தொடுகிறது, உன்னை தொட்டு எழுப்புகிறது. உன்னுடைய சகல நோய்களும் குணமாறுது. அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் இப்போதே சுகம் அடைகிறான். அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் இப்போதே சுகம் அடைகிறார். அந்த சுகம் வல்லமை இப்போது உன்னை தொடுகிறது, உன்னை தொட்டு நிரப்புகிறது, உன்னை மூழ்கடிக்கிறது. தேவனுடைய வல்லமை இப்போது நீ இருக்கிற அறைக்குள் நிரம்புகிறது, உன்னுடைய குடும்பத்துக்குள் நிரம்புகிறது, உன்னுடைய வீட்டுக்குள் நிரம்புகிறது. சுகமளிக்கும் வல்லமை நிரம்புகிறது. இப்போதே ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடமாடட்டும், நடனமாடட்டும். நீண்ட ஆயுள் உண்டாகட்டும், நீண்ட ஆயுள் உண்டாகட்டும். பூரண சுகம் உண்டாகட்டும். திருப்தியாய் ஜீவிக்கும்படியான வாழ்க்கை உண்டாகட்டும். எலும்பு மகனே, எலும்பு, நீ எழுந்து பிரகாசி. உன்னுடைய எலும்புதலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய படுக்கை அறையில் நான் வந்து எப்போது நின்று கொண்டிருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். எனக்கு யார் உதவி செய்வார் என்று தெரிகிறார். நீ என்னை நோக்கி ஓடி வந்த காலங்களை எல்லாம் நான் அறிவேன். நீ எனக்காக செய்த வேலைகளை எல்லாம் அறிவேன், எனக்காக செய்த ஊழியங்களை எல்லாம் அறிவேன், நீ பட்ட பாடுகளை எல்லாம் அறிவேன், நீ எனக்காக பட்ட சிலுவைகளை நான் அறிவேன். இப்போது உன்னை நான் விடுவிக்க வந்திருக்கிறேன். இப்போதே கட்டில் இருக்கிற நீ இப்போது எலும்பு. உன் கையை பிடித்து இயேசு தூக்குகிறார், உன் கையை பிடித்து இயேசு தூக்குகிறார், கையை பிடித்து இயேசு தூக்குகிறார். இப்போதே எலும்பு. உனக்குள் தேவனுடைய ஜீவன் பாய்கிறது. உன் சரீர அவயங்களுக்குள் தேவனுடைய ஜீவன் பாய்கிறது, சரீர அவயங்களுக்குள் தேவனுடைய ஜீவன் பாய்கிறது. அந்த செத்து போன பேங்கிரியாஸ் இப்போது இயேசுவினுடைய ஜீவன் பாய்வதனால் உயிரடைகிறது. தன்னை உயிரடைகிறது. தேவ ஆவியானவரே, இப்போதே உம்முடைய வல்லமை ஆண்டவரே படுக்கையில் இருக்கிறவர்களை அவர்கள் மீது வந்து இறங்கட்டும். ஒரு வல்லமை வந்து இறங்கட்டும். பிசாசு அழுத்தியதை உணர்ந்திருந்த மக்கள் இப்போது தேவன் அழுத்துவதை பார்க்கட்டும். தேவ தூதர்கள் வந்து வலுத்துவதை பார்க்கட்டும். விடுதலை அளிப்பதை பார்க்கட்டும். படுக்கையில் கட்டப்பட்டு கிடக்கிற அந்த கட்டுகளை, படுக்கை மரண கட்டுகளை அறுத்து போடுகிறேன். ஐனேயாவே, இயேசு உன்னை குணமாக்குகிறார் என்று சொன்னாரே பேதுரு. ஐனேயா உடனே 8 ஆண்டுகளாக படுக்கையில் இருந்த மனிதன் உடனே எழுந்தானே. அதே வல்லமை இப்போதே உனக்குள் பாய்கிறது. எனக்குள் இருக்கும் இயேசுவுக்குள் இருந்து அந்த வல்லமை பாய்ந்து உன்னை தொடுகிறது. உன்னுடைய சரீர அவயங்களை, செத்து போன அவயங்களை உயிர்ப்பிக்கிறது. நுரையீரலுக்குள் இயேசுவின் வல்லமை இப்போதே பாய்கிறது. ஆஸ்துமா வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அது நோய் என்று நினைக்கிறாயா? அது ஒரு ஆவி. அந்த ஆவி இப்போது அந்த நுரையீரலை விட்டு வெளியே பாய்கிறது. உன் சரீரத்தை விட்டு விலகி பாய்கிறது. ஒரு பெரிய இருமலை கொடுத்து வெளியே போகிறது. உன்னை அலைகழித்து வெளியே போகிறது. ஆஸ்துமா வியாதி இப்போது உன்னை விட்டு விலகி போய்விட்டது. உன்னுடைய நுரையீரலுக்குள் இயேசுவின் ஜீவன் நிரம்பட்டும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, பரிபூர்ண ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் இப்போது உன்னுடைய நுரையீரலுக்குள் பாய்கிறது, நுரையீரலுக்குள் நிரம்புகிறது. நுரையீரல் புதுப்பிக்கப்படுகிறது.
நுரையீரல் உள்ள பழுதுகள் எல்லாம் நீங்கி போகிறது. நுரையீரல் புதுப்பிக்கப்படுகிறது. நுரையீரல் சீராய் இயங்குகிறது. உன்னுடைய சுவாசம் சீராய் இயங்குகிறது. சுவாசிக்க முடியாமல் இருந்த உனக்கு இப்போது சுவாச உறுப்புகள் சீராய் செயல்படுகிறது. சுவாச உறுப்புகள் அனைத்தும், சுவாச மண்டலங்கள் அனைத்தும் தேவனுடைய ஜீவன் பாய்கிறது. இயேசுவின் ஜீவன் பாய்கிறது. இயேசுவின் ரத்தம் பாய்கிறது. உன்னுடைய ரத்தத்தோடு இயேசுவின் ரத்தம் கலந்து விட்டது. இதோ பாய்கிறது. செத்து போன அவயங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. செத்து போன செல்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. செத்து போன தசை நார்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அழுகி போன்ற புண்ணை வைத்துக் கொண்டு, அப்பா நானே நாற்றத்தை காண முடியவில்லையே, என்னுடைய குடும்பத்தினர் உற்றார் எப்படி காண்பார்கள் என்று கதறி கொண்டிருக்கிற கேன்சர் புண் இப்போதே சுகமாகிறது. கட்டிகள் கரைகிறது. அழுகி போன கட்டிகள் துண்டிக்கப்பட்டு விழுகிறது. கட்டிகள் கரைந்து போகிறது. எல்லா நுரையீரலில் இருக்கிற கட்டிகள் கரைந்து போகிறது. தேவ ஆவியானவரே, இப்போதே உம்முடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற வல்லமை அவர்களுடைய சரீரத்துக்குள் பாயட்டும். இருமல், அடக்க முடியாத இருமல் வியாதியில் இருந்து கொண்டிருக்கிற அந்த டிபி நோயாளிகளை குணமாக்குவீராக. டிபி நோய்க்கு இன்று மருந்து இல்லை என்று சொல்கிற சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆண்டவரே, இப்போதே உம்முடைய வார்த்தையே ஜீவன், வார்த்தையே மருந்து, உம்முடைய வார்த்தையே மாத்திரை. அந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவ விருட்சம் உண்டாயிற்று. அந்த மரத்தின் கனி ஜீவ விருட்சமாயிருந்தது. அந்த மரத்தின் இலைகள் ஒவ்வொன்றும் நோய்களை குணமாக்கும் வல்லமையாக இருக்கிறது. அந்த தேவ வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் உன்னை குணமாக்கும் வல்லமை, உன்னுடைய குணமாக்கும் வல்லமை அவையிலிருந்து புறப்படுகிறது. உன்னை குணமாக்குகிறது. உன்னை குணமாக்கி கொண்டிருக்கிறது. கல்லீரல் இருக்கிற பிரச்சனைகள் இயேசு இப்போது தொடுகிறார். கல்லீரல் பிரச்சனைகளை இயேசு தொடுகிறார். கல்லீரலுக்குள் இயேசுவின் ரத்தம் பாய்கிறது. சிறியது போல் இருக்கிற அந்த கல்லீரலுக்குள் இயேசுவின் ரத்தம் பாய்கிறது. அடைப்பட்ட உன்னுடைய நரம்புகளில் அடைப்பு திறக்கப்பட்டு ரத்தம் பாய்கிறது. ரத்த நாளங்களின் அடைப்புகள் திறக்கப்பட்டு அதில் உள்ள மண் திசுகள், மாவு திசுகள் விலகி போகிறது. ரத்தம் சரீரத்தில் சீராக இயங்குகிறது. சீராக இயங்குகிறது. அப்படியே ஈரலுக்குள் வருகிறது. ஈரலுக்குள் தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இதோ குடியினால் அளவில்லாத குடியினால் உன்னுடைய சாராயத்தை அந்த ஈரல் ஜீரணிக்க முடியாமல், சேர்க்க முடியாமல், இயந்திரம் இயங்க முடியாமல் சக்கி நிற்கிறது, அடைப்பட்டு நிற்கிறது. அந்த ஃபேட்டி லிவர் இப்போது உன்னுடைய ஈரலை விட்டு விலகுகிறது. ஃபேட்டி லிவர் இப்போதே கரைந்து போகிறது. ஃபேட்டி லிவர் என்று சொன்னீங்கன்னா அந்த கெடுதல் கொழுப்பு உன்னை விட்டு விலகி போகிறது. இப்போதே ஈரலுக்குள் தேவனுடைய ஜீவன் பாயட்டும். தேவனுடைய வல்லமை பாயட்டும். சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும். மதுபான பிடிக்குள் இருந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக இயேசு சொல்கிறார், உன்னுடைய மதுபானத்திலே எவ்வளவு காலங்கள் ஊறி போய் கிடப்பாய், எவ்வளவு காலத்திலே உறங்கி போய் கிடப்பாய். உன் மதுபான வெறியை விட்டு எழும்பு. உன் குடிவெறிய ஆவி உன்னை விட்டு விலகட்டும். உன்னை குடிக்க தூண்டுகிறது நீ என்று நினைக்கிறாய். நீ அல்ல, அது ஒரு ஆவி. குடிக்க தூண்டுகிற ஒரு ஆவி. அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் வந்துவிட்டது என்றால் அந்த ஆவி உன்னை குடிக்க தூண்டும். உன்னிடம் பணம் இல்லை என்றால் கூட அடுத்தவிடம் கேட்க தோன்றும், அடுத்தவிடம் எடுக்க தோன்றும். அது நீ அல்ல, உனக்குள் இருக்கிற அந்த ஆவி. நீ அல்ல அந்த ஆவி என்று இப்போது நீ உணர்ந்து கொண்டாயானால் அந்த ஆவி இப்போதே உன்னை விட்டு விலகி போகிறது. இயேசுவின் நாமத்தில் குடிவெறியின் ஆவியே அந்த மனிதனை விட்டு வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். மீண்டும் அவனுக்குள் நுழையாதே என்று கட்டளை கொடுக்கிறேன். அந்த பெண்மணியை விட்டு வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். மேட்டுக்குடி என்று நடத்திக் கொண்டிருக்கிறாய், ஆனால் ஒன்றிடம் இருப்பது ஒன்றும் இல்லை. நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டாய். மதுவுக்காக இழந்து விட்டாய், மதுவினாலே இழந்து விட்டாய், மாதுவினாலே இழந்து விட்டாய். இப்போது நீ ஒன்றுமில்லாமல் படுத்து கிடக்கிறாய். இப்போது உன்னையும் இயேசு பார்க்கிறார், உன்னையும் தொட்டு தூக்குகிறார். அவருடைய கை தொட்ட அனைவரும் உயிரிழகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். மரணத்தின் பிடி உன்னை விட்டு விலகுகிறது. சரீரத்தை பிடித்திருந்த அந்த சாராய் ஆவியின் பிடி உன்னை விட்டு விலகுகிறது. சாராய் ஆவி உன்னை விட்டு விலகுகிறது. பிசாசின் வல்லமை உன்னை விட்டு விலகுகிறது. உன்னுடைய ஈரல்
புதியதாகிறது, 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 புதியதாகிறது. ஈரல் புதியதாகிறது. எல்லா ஜீரண உறுப்புகளும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா ஜீரண உறுப்புகளுக்குள்ளும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். குடல் பகுதிகளுக்குள் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். குடல் பகுதிகளுக்குள் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். குடல் பகுதிகளுக்குள் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஜீரண உறுப்புகள் சீராய் இயங்கட்டும். ஜீரண நீர் நின்று விட்ட அந்த ஜீரண நீர் அப்பா இப்போதே புறப்படும்படியாக கட்டளையிடுகிறேன். புறப்படட்டும், புறப்படட்டும், புறப்படட்டும். பிளாக்கா பாசிபே லிக்கோதா நிஸ்கிரேகாதா லப்திரிபேகம் தரிகலாதோ. தேவ ஆவியானவரே, இப்போதே உம்முடைய வல்லமை 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 குடியின் பிடிக்குள் இருக்கிற கிறிஸ்தவ மக்களை விடுவிப்பீராக, விடுவிப்பாராக. அவர்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி பிசாசின் பிடிக்குள் இருக்கிறார்கள், சாராயத்தின் பிடிக்குள் இருக்கிறார்கள், சாராயத்தின் பிடிக்குள் இருக்கிறார்கள், புகையின் பிடிக்குள் இருக்கிறார்கள். புகை உனக்கு பகை என்று 1000 முறை சொன்னாலும் அது பகைதான் எனக்கு பகை என்கிறீர்கள். அந்த புகைப்பிடிக்கும் விருப்பம் இப்போது உன்னை விட்டு விலகி போகிறது. இனி நீ புகைப்பிடிப்பது இல்லை, இனி நீ குடிப்பது இல்லை. உன்னை இயேசு ரட்சித்தார், உன்னை இயேசு மீட்டு கொண்டார், உன்னை இயேசு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை இப்போதே மீட்டு கொண்டார். இனி நீ குடிக்க போவதில்லை, இனி குடிக்க அழைத்தாலும் போவதில்லை. குடிகார ஆவி உன்னை விட்டு விலகி போய்விட்டது. குடிக்க தூண்டும் ஆவி உன்னை விட்டு விலகி போய்விட்டது. அது இனி உன் எல்லைக்குள் வராது, உன் வீட்டுக்குள் வராது. உன் குடியின் காரணமாக வீடு சமாதானம் இழந்து கிடக்கிறது. அந்த சமாதானம் இழந்து கிடக்கிற அந்த வீடு இப்போதே சமாதானத்தால் நிரப்பப்படட்டும், சந்தோஷத்தால் நிரப்பப்படட்டும், சந்தோஷத்தால் நிரப்பப்படட்டும், மகிழ்ச்சியால் நிரப்பப்படட்டும். தரித்திரம் பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த தரித்திர பீடைகள் விலகட்டும், தரித்திர பீடைகள் விலகட்டும். செழிப்பின் வல்லமை இறங்கட்டும், செழிப்பின் அபிஷேகம் இறங்கட்டும், சுகம் இறங்கட்டும், ஆரோக்கியம் இறங்கட்டும், ஆயுஷ் நாட்கள் நீட்டி கொடுக்கும் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அந்த தரித்திர ஆவிகள் விலகி போய் அந்த இடத்திலே செழிப்பின் ஆவி நிரம்பட்டும், செழிப்பின் ஆவி நிரம்பட்டும், செழிப்பின் ஆவி நிரம்பட்டும், செழிப்பின் ஆவி நிரம்பட்டும். தங்கம் என்று சொல்வார்கள். தங்கத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, மஞ்சள் பிசாசு. உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த தங்கம் பிசாசு தான், அந்த மஞ்சள் பிசாசு. தங்கம் தான் இன்று உலகத்தை எல்லாரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது. அது சிறியவனானாலும் சரி, இதோ தெருவோரத்தில் கிடைக்கல வீடு இல்லாமல் தெருவோரத்தில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, உலகத்தின் உயர் உச்ச நிலையில் இருந்துகிற அது செல்வந்தனானாலும் சரி, அதிபதிகளானாலும் சரி, தேச தலைவர்களானாலும் சரி, நாட்டு தலைவர்களானாலும் சரி, அந்த தங்கத்தை பிடியில் இருக்கிறார்கள். அது ஒரு மஞ்சள் பிசாசு என்று சொல்லப்படுகிறது. மஞ்சள் பிசாசு. அந்த மஞ்சள் பிசாசு என்று மக்கள் சொல்கிறார்கள். தேவன் சொல்கிறார், தங்கத்தின் மீது அதிகாரம் கொண்ட தேவதூதன். அவன் மஞ்சள் பிசாசு அல்ல, தேவதூதன். தங்கத்தின் மீது எப்படி தண்ணீரின் மேல் அதிகாரம் செலுத்தும் ஒரு தேவதூதன் உண்டோ, அதே போல் தங்கத்தின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு தேவதூதன் உண்டு. அந்த தங்கத்தின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய தேவதூதன் தான் தங்கத்தை குவிக்க முடியும், தங்கத்தை சேர்க்க முடியும், தங்கத்தை வைத்திருக்க முடியும். மற்ற யாரையும் தங்கத்தை வைத்திருந்தால் அதிலிருந்து புறப்படுகிற நைட்ரேட் ஆவி அந்த நம்ம வைத்திருக்கிறவர்கள் கொண்டு விடும். அந்த தங்கத்தின் ஆவியை, தங்கத்தின் வல்லமை இப்போதே உன்னுடைய வீட்டுக்குள் இறங்குகிறது. தங்கம் 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 நகைகளாக குவிக்கப்படுகிறது. தங்க நகைகள் இறங்கட்டும், தங்க நகைகள் இறங்கட்டும். பண மழை பொழியட்டும். பணமே வா 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 வந்து இந்த வீட்டுக்குள் நிரம்பு. பணமே வா வா வந்து என்று நிரப்பும். இயேசு சொல்கிறார் யோவான் 1:5 சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. யார் மூலமாக? சகலமும் இயேசு மூலமாக உண்டாயிற்று. சகலம் என்றால் அது தங்கம் அடங்காதா? வைரம் அடங்காதா? வெள்ளி அல்ல, சில்வர், பிளாட்டினம் சில்வர். வெள்ளி விலை போகாது, ஆனால் பிளாட்டினம் சில்வர் தங்கத்தை விட அதிகம். அதை சகலமும் அவர் மூலமாக உண்டானது என்றால் இதை உண்டாக்கியது யார்? தேவன் தானே. அது பிசாசு மக்கள் கையில் நிறைந்திருக்கிறது, ஆனால் அது தேவன் உண்டாக்கியது. தேவனுடைய மக்கள் அதை விரும்பவில்லை, அதை நேசிக்கவில்லை, அதை அழைக்கவில்லை, அதை வரவேற்கவில்லை. ஆகவே அதை அழைக்கிற மக்களிடம் சென்று விட்டது. தங்கத்தை அழைத்தால் பாவம், இது பரலோகம் தங்கமயமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்குள் தங்கம் வரக்கூடாதா? தங்கம் வர வேண்டும், விரும்ப வேண்டும், கேட்க வேண்டும். நான் கழுத்து நிறையாக நகை போட வேண்டும், காது நிறையாக கம்மல் போட வேண்டும், உடல் எல்லாம் தங்கத்தால் அணிய வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு ஆசை கேட்கிற பெண்களுக்கு உண்டாக வேண்டும், குழந்தைகளுக்கு உண்டாக வேண்டும், கணவனுக்கு உண்டாக வேண்டும், மகன்களுக்கு உண்டாக வேண்டும். இதோ தங்கமே உன்னுடைய ஒரு 10 பவுன் செயின் போட்டுதான் 10 லட்சத்துக்கு அதிபதி இன்று. அப்படி நீ கேட்காததால்
கேட்கின்ற மக்களும் தங்கம் விலகி போய்விடுது. அந்த தங்கத்தின் மேல் அதிகாரம் கொண்ட தூதனுக்குத்தான் அதிகாரம் கொண்டவர் இயேசு. ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக பிரித்து வைத்திருக்கிறார். இதை தங்கத்தின் மீது பணம், தானத்தின் மீது அதிகாரம், அது பணத்தின் மீது அதிகாரம் உள்ள தூதன். அந்த பணத்தின் மீது அதிகாரம் உள்ள தூதனை பணம் வா என்று சொன்னால் தான் பணம் வரும், தங்கம் வா என்று சொன்னால் தங்கம் வரும். நீ வேண்டாம் வேண்டாம் நான் போட மாட்டேன், என்ன அவுக்கு சொல்லிட்டாரு, தூர போட சொல்லிட்டாரு, எனக்கு மூலியா இருக்கணும், மொட்டையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சின்னா அப்படிதான் இருப்பான். உன்னுடைய போதனைகள் செல்வத்தை கொடுக்க வேண்டும். இயேசு பிறந்து 2000 ஆகிறது. இயேசுடைய உடன் உண்டு உறங்கிய ஒரு சீடன் தோமையா இதோ இந்தியாவுக்கு வந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்து 2000 வருஷம் ஆயிட்டது. இதோ வெள்ளக்காரன் கொண்டு வந்ததில்லை இந்த கிறிஸ்தவம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த இந்தியா பூமிக்கு வந்து விட்டார். நேற்று பிறந்த நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு வந்த நற்செய்தியை கொண்டு வந்த, அற்புதங்களை கொண்டு வந்த அந்த கிறிஸ்தவம் இன்னும் 2% இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்? நகை போடாத, பணத்தை கேட்காத, நமக்கு பூமியில வாழ்க்கை இல்லை, செத்தக்கு அப்புறம் தான் வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, இந்த பூமியில சாவனம். அதுக்கு தானே பூமியில் நலமோடும் வளமோடும் இருப்பதற்காக தான் தேவன் நம்மளுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். பூமியில் நலமோடும் வளமோடு வாழ்ந்து நீடிய வாழ்க்கை வாழ்ந்து செத்த பிறகுதான் பரலோகம் போகணும். 10 வயசுல எங்க பரலோகத்துக்கு ரிசர்வேஷன் பண்ணிடுவாங்க. 20 வயசுல பரலோகத்துக்கு ரிசர்வேஷன் பண்ணிடுவாங்க. ஏன் ரிசர்வேஷன் பண்ற? நீ நாளைக்கு சாக போறியா? 100 வயது கிழவனும் தன்னை வாலிபன் என்று சொல்ல கிழவன், 100 வயது கிழவனும் தன்னை வாலிபன் என்று சொல்ல கிழவன் என்று வேதம் சொல்கிறது. நீயோ இளமையிலே நான் கிழவனாகிவிட்டேன் என்கிறாய். உன்னுடைய வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆகும் என்று இயேசு சொன்னாரே, நினைவில்லையா? இனி அப்படி சொல்லாதே. 100 வயது கிழவனும் தன்னை வாலிபன் என்று சொல்ல கிழவன், கிழவனும் தன்னை குமரன் என்று சொல்ல கிழவன் என்ற வார்த்தையின்படியே இப்போதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு காதுகள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், இருதயம் கேட்கப்படட்டும். தேவ ஆவியானவரே, உம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுடைய காதுகளை திறந்து கேட்க வேண்டிய மக்களுக்கு கேட்கும்படியாக செய்யும். தங்கத்தை விரும்பும்படியாக செய்யும், நகையை விரும்பும்படியாக செய்யும், பணத்தை விரும்பும்படியாக செய்யும். பணம் இல்லாமல் ஒரு சபை கட்டுவாயா? எவனா பிச்சை போடுவான்னு கேட்டுட்டு இருக்கேன். அது ஏன் ஒன்று நீ கேளு. ஆண்டவரை பணத்தை சம்பாதிக்க முடிய திறமை தா, அப்படி கேளு. பணத்தை சம்பாதிக்க முடிய வல்லமை உனக்கு தருவேன் என்று உபாகமம் 8 சொல்கிறார். பணத்தை சம்பாதிக்க முடிய வல்லமை எங்கிருந்து வருது? தேவனிடம் இருந்து வருகிறது. தேவனிடம் கேள், பணத்தை கேள், நீ பிணமாக மாட்டாய். பணம் இல்லாததான் உன்னை சரியான மருத்துவம் பார்க்க முடியாமல் பிணமாக்கி விடுகிறது. ஆகவே மக்களே, கிறிஸ்து சகலமும் அவர் மூலமாக உண்டாயிட்டிருந்தால் தங்கமும் பொன்னும் சில்வர் பிளாட்டினமும் அவர் உண்டாக்கினது இல்லையா? நீ உரிமை பாராட்டக்கூடாதா? உன்னுடைய சபை கற்றுக் கொடுக்கவில்லை. பட்னியா இருப்போம், பட்னியா ஜெபிப்போம், பட்னியா இருப்போம், பட்னியா தூங்குவோம். நாம் இங்கு பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த கஷ்டங்கள் எல்லாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்று 20-30 வருஷமா வயசுல பரலோகம் 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 நீட்டு பூமியை இறந்து போகிறாயே. பூமியில் பிறந்து நீ பூமியில் பிறந்து பூமியில் பழுகி பெருகி பூமியை ஆளும்படியாக அல்லவா உன்னை படைத்தார். நீ பரலோகத்துக்கு வான்னு சொன்னாரா? நீங்கள் பூமியில் பழுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். ஆனால் என்ன நடக்கிறது? எப்போது மாண்டு போவோம், எப்போது பரலோகம் போகலாம்? இந்த போதனையால் சபைக்கு பணம் வருவதில்லை, மக்களிடம் பணம் வருவதில்லை, சபைக்கு வருவதில்லை, மக்களை ஜெபிக்க தூண்டுவதில்லை. பணம் என்றால் என்னமோ ஒரு பாவத்தில் விழுந்துட்ட மாதிரியான ஒரு பயம் முட்டுறது. அப்படி அல்ல. பணம் தேவன் கொடுத்த சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, பணமும் அவர் மூலமாக தான் உண்டாயிற்று. ஏன் உங்களுக்கு கண் திறக்கப்படவில்லை? எப்போதுமே அந்த புண்ணில் நாய் நக்கி அந்த லாசரை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பாயா? இவன் பரலோகத்துக்கு சென்றான், ஆபிரகாம் மடியில் இருந்தான் என்று. பூமியில் வாழ வேண்டும். பூமியில் ஒவ்வொரு நாளும் செத்துக்கொண்டு வழி தெரியாமல் செத்துக்கொண்டிருந்து பரலோகம் எப்போது வராதா, இயேசு எப்போது வருவார், என்னை கூட்டி செல்வார், நான் அவரோட போய் டான்ஸ் ஆடுவேன். பூமியில வாழ தெரியாது, நீ அங்க போய் டான்ஸ் ஆடுவியா? பூமியில் மக்களை சிரிக்க வையுங்கள், செழிக்க வையுங்கள், மகிழ்ச்சி அடைய வையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், மகிழ்ச்சியால் நிரம்புகள். ஏனெனில் நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதனை ஆண்டு கொள்வாய் என்பதுதான் மனிதனுக்கு தேவன் கொடுத்த முதல் கட்டளை. ஆனால் செல்வம் நமக்கு இல்லை, அது பிசாசுக்குரியது, பிசாசு மக்களுக்குரியது. நம்ம சபையை கட்டுற யாராவது டோனர் வர மாட்டாங்களா, யாராவது தரமாட்டாங்களா? இந்த நினைப்பில் இருந்தால் யாராவது நீ தேவன் தந்த தங்கம் எங்கே? இன்று 13,000 டன் தங்கம் இந்தியாவில் இருக்கிறது. 13,000 டன் தங்கம், அதற்கு மேலும் இருக்கிறது. 1 கிராம் 1,50,000.
நீ கேட்காமல் எதுவும் கிடைக்காது என்று சொல்கிறாயே, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாரே, நீ ஏன் தங்கத்தை பார்த்து பேசவில்லை? தங்கத்தை பார்த்து வேண்டும் என்று கேட்கவில்லை? வைரத்தை பார்த்து ஏன் வேண்டும் என்று கேட்கவில்லை? பிளாட்டினம் சில்வரை பற்றி ஏன் வேண்டும் என்று கேட்கவில்லை? நீ கேட்காததால் அந்த பிளாட்டினங்களும் தங்கங்களும் வைடூரியங்களும் புறவெடுத்து மக்களுக்கு போய் சேர்கிறது. உனக்காக தான் அதை படைத்தார். நீ இழந்து விட்டு எப்படி பூமியின் ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஆதாமிடம் கொடுத்தான்? ஆதாம் கொண்டு சாத்தான் காலில் அடமான வைத்து விட்டான். இப்போது பூமியின் ராஜ்யம் என்னுடையது என்று இயேசுவிடவே சவால் விடுகிறான் அந்த பிசாசு. நீ அடமான வைத்ததை மீட்டுக்கொள். நீ அடமான வைத்த தங்க நகைகளை மீட்டுக்கொள். நீ அடமான வைத்த நிலபலங்களை மீட்டுக்கொள். நீ அடமான இன்று உன்னுடைய அடமானங்களை எல்லாம் கேன்சல் செய்கிறேன். ராஜ்ய உன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் அடமானம் செய்த அந்த அந்த வல்லமையை கேன்சல் செய்கிறேன். அடமானங்கள் மீட்கப்படட்டும். தங்க நகை அடமானங்கள் மீட்கப்படட்டும். கிலோ கணக்கில் அடமானம் வைத்திருக்கிற தங்க நகை மீட்கப்படட்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரட்டும். தேவனுடைய மக்களுக்கு வரட்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரட்டும். தேவனுடைய ஆலயம் கட்டப்படட்டும். தங்கமே வா, என் தங்கமே வா என்று உன் பிள்ளைகளை பார்த்து கூப்பிடுறாயே, என் தங்கத்தை பார்த்து கூப்பிடு. தங்கமே வா என்னிடம் வா, வந்து என்னை நிரப்பு. பணமே வா என்னிடம் வந்து நிரப்பு என்று கேட்க உரிமை உனக்கு உண்டு. இதைத்தான் அவர் மூலமாக சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. யார் மூலமாக? இயேசுவின் மூலமாக. அப்படிங்கும்போது தங்கமும் வெள்ளியும் வைரமும் உனக்கு இல்லையா? நீ கேட்காவிட்டால் புறவெடுத்து மக்களுக்கு சொல்லும். நீ அடைய உரிமை உடையவன். உன்னில்தான் அந்த நதிகள், செல்வ நதிகள் புறப்பட்டு பாய்கிறது. நீ இருக்கும் பகுதிகள் தான். பொன் விளையும் பகுதி உன்னிடம் தான் இருக்கிறது. ஏதோ களத்தின் மேல் நெல் விளைகிறது, பூமியிலே பொன் விளைந்து கிடக்கிறது. அதை நீ அறியாமல் இருக்கிறாய். பூமியில் பொன் விளைகிறதை காணும்படியாக கண்கள் திறக்கப்படட்டும். அவனுடைய ஆசீர்வாத செல்வங்களை தடை செய்து வைத்திருக்கிற எல்லா பிசாசுகளும் கட்டப்பட்டு செயலிழந்து போகட்டும். அப்பா பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த டிவி ஒளிபரப்பை கேட்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போதே உங்கள் மீது ஒரு அபிஷேகம் வந்து இறங்கட்டும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அது தருத்திர நுகத்தை முறிக்கிறது. தள்ளாடுகிற உன் கால்களின் நுகத்தை முறிக்கிறது. பஞ்சத்தை முறிக்கிறது. பசியை முறிக்கிறது. பட்டினியை முறிக்கிறது. அபிஷேகம் இறங்குகிறது. தேவனுடைய செழிப்பின் அபிஷேகம் ஏதேன் தோட்டத்துக்குள் ஓடிய 4 ஆறுகளும் உன் வீட்டுக்குள் பாய்கிறது. நீ செழித்திருக்கும்படியாகவே அவர் தம் சிறுவையில் தொங்கினார். அவர் இரத்தத்தை சிந்தினார். நீ செழித்திருக்கும்படியாகவும் சுகித்திருக்கும்படியாகவும் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளும்படியாகவும் சேர்த்து கொள்ளும்படியாகவும் தான் உன்னை எழுப்பினார். அந்த ஆசீர்வாதம் இப்போதே உன்னுடைய வீட்டுக்குள் நிரம்பட்டும். உன்னுடைய வீட்டுக்குள் பீரா வைத்திருக்கிறாயே துணி வைப்பதற்கென்று, நீ துணி வைப்பதற்கல்ல, அது தங்கங்களையும் பணங்களையும் பூட்டி வைப்பதற்காக. இதோ அழுக்கு துணிகளை அடைத்துக் கொண்டிருக்கிறது. அழுக்கு துணிகள் வெளியேறுவதாக. தங்கமும் வைரமும் வீட்டு பீரோக்குள் நிறைவதாக, குடும்பத்துக்குள் நிறைவதாக, அவருடைய வங்கியில் லாக்கரில் நிறைவதாக, வங்கியில் பணம் வந்து குவிவதாக, எதிர்பாராத இடங்களிலிருந்து சபை கட்டுவதற்குரிய தேவையான பணம் வந்து சேர்வதாக. சபை கட்டுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிற போதகர்களே, இயேசு உங்களை சந்திக்கிறார். உங்கள் சபை கட்டப்படும். உங்கள் சபை கட்டி எழுப்பப்படும். உங்களுடைய ஆசீர்வாதம் திறந்த ஊற்று போல பாய்கிறது. அந்த ஊற்று போல பாய்கிறது. இவரந்த ஊற்று போல பாய்கிறது. அவைகளை பார்த்து பிடித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய சுகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். செல்வத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். செழிப்பை பிடித்துக் கொள்ளுங்கள். செழிப்பை ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆறுதலை பிடித்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியை பிடித்துக் கொள்ளுங்கள். மகிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவாவியானவரே, இந்த ஜெபத்தை செய்யும்படியாக தூண்டிய உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரத்தை வைத்து அவர்களுடைய தரித்திரத்தை எல்லாம் நீக்கி செல்வத்தாலும் செழிப்பாலும் நிரப்பும். தங்கத்தாலும் வைரத்தாலும் பிளாட்டின தங்கத்தாலும் நிரப்பும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செல்வம் செழிப்பு உண்டாகட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். மகிழ்ச்சி உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் எஸ். சேசுராஜ், உலகத்தின் வெளிச்சம், அற்புத சுகமளிக்கும் ஊழியங்கள், எண் 14, இரட்டை பிள்ளையார் கோயில் தெரு, விஜயநகர், விளச்சேரி, சென்னை 600042. செல்போன் எண்கள் 9442354115 மற்றும் 6385113095. இமெயில் விலாசம்: உலகத்தின் வெளிச்சம்
gmail.com. சேசுராஜ் S 415 @gmail.com.